வணக்கம், நான் டாக்டர் ஆகாஷ் பாண்டே, ஜெனரல் டென்டிஸ்ட் அண்ட் சீனியர் கன்சல்டன்ட் அட் தானியாஸ் டென்டல் கிளினிக் அண்ட் ஸ்கைவைட் கிளினிக் T.nagar. வணக்கம் டாக்டர். எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி, எனக்குமே இருக்கிற கேள்வி, எப்படி சிரிச்சா அழகா தெரிகிறது, அதாவது ஸ்மைலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். ஸ்மைல் வந்து எல்லாருக்கும் ஒரு யூனிக் அண்ட் அமேசிங், எல்லா ஸ்மைலுமே உண்டு. சரிங்களா? ஸோ பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நடுவில் பல்லுக்கு நடுவில் கேப் இருக்குது, அதனாலேயே வந்து அவங்க கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணுறாங்க. கான்ஃபிடென்ஸ் அப்படியே லூஸ் பண்ணுவாங்க. ஒரு டைமுக்கு மேலே அவங்களுக்கு வந்து சிரிப்பே தோண மாட்டேங்குது. ஒரு கேதரிங்கில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போனால் அவங்க வந்து பெருசாக லைக் தே டோன்ட் ஸ்மைல். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்ஷன்ஸை சரி பண்ணாலே வி கேன் பூஸ்ட் தம் த கான்ஃபிடென்ஸ் அண்ட் அவங்க ஸ்மைல் என்ஹான்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்மைல் வந்து அவங்களுக்கு திருப்பி கிடச்சிடும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி பல்லு வந்து பின்னன்னு வளர்றது, சரிங்களா, இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக எடுத்துக்கிட்டு ஒரு மென்டாலிட்டி க்ரியேட் பண்ணிட்டு, இப்போ நான் சிரிச்சேன்னா முன்னாடி இருக்கவன் பார்த்தா என்ன சொல்லுவான், ஏதாச்சும் கேள்வி கேட்பான். ஸோ இதனாலேயே நிறைய பேர் வந்து லைக் தே டோன்ட் ஸ்மைல். ஸோ அதனாலேயே அந்த கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் அவுட் ஆகும். நிறைய இடத்துல வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லாதனால தே டென்ட் டு ஷை அவே ஃப்ரம் மெனி திங்ஸ். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணாலே போதுங்க, அவங்க வந்து யூ கேன் என்ஹான்ஸ் த கான்ஃபிடென்ஸ் அண்ட் அந்த ஸ்மைலை திருப்பி கொண்டு வர வைப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் இல்லாமல் டாக்டர் எனக்கு பல்லு எல்லாமே மஞ்சள் கலரில் மாறிட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஸ்கேலிங்னு சொல்லணும். ஸ்கேலிங் பண்ணிவிட்டு ஒரு பாலிஷ் மாதிரி பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அந்த பல்லு வந்து இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்மைல் இன்னும் நல்லா கொடுக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் இல்லாமல் நான் ஒரு குட்டி அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேங்க. பேஷண்ட்டை எப்போவுமே காலையில் ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி, நைட்டு தூங்குறதுக்கு ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நைட்டு ப்ரஷ் பண்ணிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 1 minute உங்களுக்கு உங்கள் வாய்க்குள்ளே இருக்கிற பல்லுக்கு ஒரு டைம் கொடுங்க. எல்லாம் கண்ணாடியில் எல்லாமே நல்லா இருக்கா, எப்படி இருக்கா, அழகு சேர்ந்துருக்கா ஏதோ ஒரு இடத்துல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். சரிங்களா? உங்கள் அழகை நீங்கள் பார்க்குறதுக்கு டைம் கொடுக்குற மாதிரியே ஒரு 1 minute, ஜஸ்ட் 1 minute ஸ்பெண்ட் பண்ணால் போதும் உங்கள் ஓவர் ஹெல்த்துக்கு. நான் சொன்ன சின்ன சின்ன மெத்தட் கரெக்ஷன்ஸ் பண்ணாலே உங்கள் ஸ்மைலை நல்லா என்ஹான்ஸ் பண்ணிடலாங்க.